dream place Dubai போகணும்னு பிளான் பண்றீங்களா? GT Holidays travel plan starts from ₹29,999 only. மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா. இப்போ நான் வந்து ஒரு சிங்கர் ஆகணும்னு முடிவு பண்ணணும். அப்பையிலேருந்தே வந்து எனக்கு ஏஆர் ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஒரு வார்த்தை சொன்னார், நாங்களாம் சிங்கர்ஸ் தான், ஆனால் இந்த மேடையில் இப்போ வந்து இந்த சாங்கை பாடுறது நீ வந்து ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீ வந்து ரொம்ப லக்கி, இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து சரிகமாப்பா வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். லாஸ்ட்டாக வந்து சேலமில் கூட பரத்வாஜ் சார் கூட கான்சர்ட் பண்ணோம். அதெல்லாம் வந்து சரிகமாப்பா மூலமாக தான் கிடச்சிச்சு. டெலிவிகர நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜே கல்யாணி. ஸோ இந்த கான்வர்சேஷன் இன்னைக்கு யாரோட இருக்க போகுது அப்படின்னா ரிக்ஷிதா அவர்கள். ஸோ சரிகமாப்பால 3rd ரன்னரப்பாக பார்த்துருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து அவங்களுடைய இசையில நீங்க நினைச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதுல இருந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம் அண்ட் அவங்களுடைய பாடல்களும் கேட்கறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் 3rd ரன்னர் அப் சரிகமாப்பாக்கு. நிறைய பேர் விஷ் பண்ணிருப்பாங்க. லேட்டா வந்தாலும் கொஞ்சம் லேட்டஸ்டா விஷ் பண்றோம். பட் எப்படி இருக்கு இப்போ லைஃப் சரிகமாப்பாக்கு அப்புறம்? சரிகமாப்பாக்கு அப்புறம் நிறையா சேஞ்ச் ஆயிடுச்சு. பீப்புள் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் நிறையா வருது. நம்ம இப்போ வெளியில போனா செல்ஃபீஸ் அண்ட் எல்லாம் வந்து நீங்கள் நல்லா பாடுறீங்க அப்படிலாம் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போ நிறைய கான்சர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, லைஃப் நிறைய க்ளோயாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். சரிகமாப்பா மூலியமா நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மேடையே வந்து நிறைய பேருக்கு ஒரு கனவு மேடை. அந்த வெளிச்சம், அந்த லைட்ஸ், அந்த சவுண்ட், அவ்வளோ ஜட்ஜஸ், நல்ல நல்ல ஆர்டிஸ்ட், அதோட உங்களுடைய காம்படிட்டர்ஸ்னு ஒரு புது விதமான அனுபவம். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க? அது பர்சனலாகவும் சரி, ப்ரொஃபஷனலாகவும் சரி. சரிகமாப்பா வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். ஏன்னா அது மூலமாக நான் நிறைய கற்றுருக்கேன், ப்ரொஃபஷ்னலாகவும் பர்சனலாகவும் 2 விஷயத்துலையுமே. எல்லாத்துலேயுமே வந்து எல்லாமே வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து நான் சொல்ல போனால் நான் எந்த இன்டர்வியூஸ்லேயுமே அந்த ஆஃப் ஸ்க்ரீன் பற்றி நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். அங்கே வந்து அந்த க்ரூவாக இருக்கட்டும், ஜட்ஜஸாக இருக்கட்டும், ஜூரிஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இப்போது நம்ம வந்து இப்போ எனக்கு வந்து 15 தான் ஆகுது. இப்போது ஒரு சைல்டாக வந்து என்னென்னலாம் கற்றுக்கணுமோ, அதாவது பிஹேவியராக இருக்கட்டும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்து அங்கே எல்லாம் ஃபேமிலியாக இருந்ததுனால என்னை நல்லா கேர் எடுத்து அவங்க எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் சிங்கிங்லேயும் நான் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் இங்கே போயிட்டு. ஓகே, சரிகமாப்பாக்கு முன்னே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ரிக்ஷிதா? இல்லை, இப்பயுமே அதே தான் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி வந்து ஈவெண்ட்ஸ்லாம் போயிருக்கேன். பட் இப்போது போகிற அளவுக்கு முன்னாடி போகல. ஓகே, இப்போ நிறையா போயிட்டுருக்கேன். முன்னாடி வந்து சின்ன சின்ன கச்சேரிஸ் அண்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸில், அப்புறம் மேரேஜில், இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அப்போது ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த சாங்ஸ், எல்லா சாங்ஸுமே இப்போ எனக்கு ஒரு சாங் பிடிச்சிச்சின்னா அதை வந்து நான் திருப்பி லேர்ன் பண்ணி அதை வந்து யூடியூப்பில் இல்லைனா இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணி அப்படி வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போது வந்து அதை விட நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, எங்கேருந்து ஆரம்பிச்சது உங்களுடைய பேஷன் ஃபார் மியூசிக்? இது வந்து நான் பிளான்லாம் பண்ணலை, சிங்கர் ஆகணும் இது அப்படின்னு நான் வந்து எதுவுமே வந்து இது பண்ணலை. எங்கள் அம்மாவுக்கு வந்து சிங்கிங்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அது சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. நான் வந்து சின்ன வயசில் வந்து தூங்கும்போது இளையராஜா சார் சாங்லாம் வந்து போட்டால் தான் வந்து தூங்குவேன் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு தெரியல, ஏன்னா நான் சின்ன பொண்ணு, எனக்கு தெரியாதுல்ல. அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்போலேருந்தே எனக்கு வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும். அது நான் எப்போது எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலுமே ஒரு சாங், சேட் சாங்லாம் இல்லை, நல்லா வந்து வைப் சாங் போட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு அப்படி வந்து டிப்ரெஷன்லாம் போயிடும். ஓகே, ஸோ மியூசிக் முன்னாடியிலேருந்தே உங்களுடைய லைஃப்பில் ஒரு இன்எவிட்டபிள் பார்ட், என்னோட ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க. சரிகமாப்பா பண்ணும்போது கிட்டத்தட்ட 10th அந்த டைம் இல்லையா? போர்டு எக்ஸாம்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணீங்க ஸ்டடீஸையும் அண்ட் ஷூட்ஸையும்? அது கொஞ்சம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே,
அது நான் வெளியில சொல்லும்போது அதெல்லாம் ஜாலி நான் வந்து ஈஸியா பண்ணிட்டேன் அப்படி அப்படி சொல்லுவீங்க. வந்து, சரி அதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, நாம பார்க்காத டெஸ்டா, நாம பார்க்காத எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து கெத்தா சுத்துவேன். ஆனா அப்படிலாம் கிடையாது. நான் வந்து தூங்கல வந்து ஒரு 6 மந்த்ஸா நான் வந்து சுத்தமா தூங்கல சாப்பிடல. இப்போ நான் வந்து இதெல்லாம் இருக்கு. அப்போ வந்து ஒண்ணுமே இருக்காது என் ரொம்ப மூஞ்சில. ஒல்லியா? எஸ், எனக்கு ஒண்ணும் இருக்காது. அப்புறம் அப்படியே வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா வந்து போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா வந்து எஜுகேஷனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சரிகமபா இப்போ தான் வந்து லாஸ்ட் சான்ஸ் எனக்கு. ஆக்சுவலாக இதுதான் என்னோட ஜூனியர் சீசனில் போகணுன்னா இதான் என்னோட கடைசி. அடுத்து 16 ஆயிடுச்சுன்னா என்னால் போக முடியாதுல்ல. அதனால் ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு. இதை நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கணும்னு இதை நான் வந்து 10th தான். 10th வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி நான் ஆடிஷன் போகும்போதே அம்மா செலக்ட் ஆனால் போகிறேன், இல்லைன்னா வந்து நான் வந்து படிக்க போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நானே எனக்கு தெரியாமல் செலக்ட் ஆயிட்டேன். அப்புறம் வந்து நீங்களே உங்களுக்கே தெரியாம செலக்ட் ஆயிட்டீங்களா? ஆமாம், ஓகே. அப்படியே எனக்கு தெரியாமல் செலக்ட் ஆயிட்டேன். அதே மாதிரி சரி அப்புறம் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் யோசித்தேன் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்கூலில் நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ்லாம் வந்து தனியாக வந்து எனக்கு சொல்லி கொடுக்கறது, நிறைய கேர் எடுத்துக்கிறது. அது நான் வந்து நைட்டு 2 மணிக்கு ஷூட் முடிச்சுட்டு காலையில், ஏன்னா வந்து அட்டெண்டன்ஸ் வேணும்ல, அதனால வந்து நைட்டு 2 மணிக்கு ஷூட் முடிச்சாலும் நான் காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூல் போகணும். அங்கே போய் தான் வந்து மிஸ் தூக்கம் வருதுன்னா தூங்க விட்டுருவாங்க. அதனால எந்த ஸ்கூல் நீங்க? நியூ பிரின்ஸ். இப்போ போனா அந்த ஸ்கூல்ல போய் எல்லாரும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். பயங்கர சப்போர்ட்டிவா இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆனா வந்து அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட்டும் கரெக்டா இருந்தா சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? நீங்க ஒரு ஒபீடியன்ட்டான ஒரு ஸ்டூடெண்டா நல்ல ஸ்டூடெண்டான பொண்ணு. ஓகே. சரிகமபால நிறைய ஜட்ஜஸ் இருக்காங்க, அதோட அச்சுக்காவும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி. உள்ள போனவங்க எல்லாருமே அது எப்பயுமே சொல்லிட்டே இருக்கிறத நாங்க கேட்டுட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு இந்த ஜட்ஜஸாக இருக்கட்டும் இல்லை அச்சோக்காவோட இருக்கக்கூடிய அந்த பாண்ட் பத்தி சொல்லுங்க. ஜட்ஜஸ் வந்து எப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு தப்பாவே பாடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அது சொல்லுவாங்க, பட் அது உங்களுக்கு ஹர்ட் ஆகாம, உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி, கேரிங்கா தனித்தனியா பார்ஷியாலிட்டி அப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி கமெண்ட்ஸ், ஒரே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ். என்ன பாடினாலும் அவங்க வந்து முதல்ல சொல்றது, ரிக்ஷிதா அருமையா பாடின, ரிக்ஷிதா நல்லா பாடின, என்ன வாய்ஸ் அப்படி சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து இந்த மிஸ்டேக் இருக்கு, இந்த இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால ரொம்ப வந்து ஜட்ஜஸ்லாம் வந்து எங்களுக்கு மேலே வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. அண்ட் அச்சுமாவை பற்றி சொல்லணுன்னா, அவங்க வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. இப்போ நீங்கள் போனால் கூட வந்து நம்ம வந்து ஒரு 10 வருஷம் பழகுன மாதிரி வந்து ஜாலியாக வந்து பேசிட்டு ரொம்ப கேரிங்காக, நீங்கள் வந்து பசிக்குது சாப்பிடணுன்னா தாராள பிரபு அவங்க. எப்போ எங்களுக்கு வந்து ஃபுட்டு மோஸ்ட்டாக வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து அச்சுமாவே வந்து வாங்கி எங்கள் கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லாம் கொடுத்து நாங்கள்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டே இருப்போம். ஃப்ரைடேவும் வெட்னஸ்டேவும் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அப்போ வந்து அன்னைக்குன்னு பார்த்து கரெக்டாக ஷூட் வைப்பாங்க. அன்னைக்கும் பார்த்து பிரியாணி போடுவாங்க. எப்பயும் போடாமல் அப்போ போடுவாங்க. அப்போ நான் வந்து ஐயோ என்ன ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் தான் இருக்கும். அதெல்லாம் நான் வந்து சாப்பிட மாட்டேன். அச்சுமா வந்து எனக்கு வந்து ஊட்டி விடுவாங்க. சாப்பிடுடி, என்ன வந்து என்ன வேலை பார்க்க வந்து என்ன வேலைலாம் பார்க்க வச்சுட்டாங்க பாருங்க அப்படின்லாம் வந்து ரொம்ப ஃபன்னாக கேரிங்காக இருப்பாங்க. ரொம்ப அவங்க குழந்தைங்க மாதிரி பார்த்துப்பாங்க. ஓகே. ஐ திங்க் சீசன் பண்ணும்போது யார் ஃபேவரட் ஜட்ஜ் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பதில் சொல்லியிருக்க மாட்டீங்க. இப்போ சீசன் முடிஞ்சிருச்சு, இப்போ அவுட் ஆஃப் சரிகமா. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, சரிகமாப்பால முடிஞ்சனால யார் உங்களுடைய ஃபேவரட் ஜட்ஜ்? எல்லா ஜட்ஜஸுமே பிடிக்கும். ஆனால் வந்து ஸ்ரீனி சாரும் விபி சார் அவங்க 2 பேரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து எல்லா ஜட்ஜஸுமே வந்து அவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க, எவ்வளோ லெஜெண்ட்ஸ் எல்லாருமே. அவங்க வந்து எங்களுக்கு வந்து மனசு இறங்கி அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறதே பெரிய விஷயம். அதுவும் வந்து ஒரு ஹெட் வெயிட் இல்லாமல் ரொம்ப இயல்பாக வந்து எல்லாருக்கிட்டேயும் பழகிறது, அந்த மாதிரி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் விபி சார் வந்து அவர் சொல்கிற எல்லா காம்ப்ளிமெண்ட்ஸும் வந்து அப்படியே கேட்கும்போது வந்து ஃபன்னாகவும் இருக்கும், அதே மாதிரி கற்றுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது வந்து ஸ்ருதி விலகிடுச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் காமெடியாக சொல்லுவார், கவுண்டர் மாதிரி சொல்லுவார். அப்போ நம்ம சிரிச்சிருவோம். அது வந்து நமக்கு மிஸ்டேக் மாதிரி தெரியாது, ஆனால் நம்ம அதை கரெக்டும் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அண்ட் ஸ்ரீனி சார் வந்து அவர் வந்து அல்ட்ரா ஃப்ரெண்ட்லி. எப்பயுமே வந்து அவர் வந்து என்ன இது பண்ணாலும் வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாரு. நம்ம சின்ன விஷயம் பண்ணால் கூட அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார். அது வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. அதனால எனக்கு விபி சாரும் ஸ்ரீனி சாரும் பிடிக்கும்.
ஓகே. யூசுவலா இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணா அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸஸ் பேஸ் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ ரிக்ஷிதா அவர்களுக்கு சரிகமபா முடிச்சக்கப்புறம் இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல வந்த வாய்ப்பை பத்தி சொல்லுங்க. நான் வந்து 3 மூவிஸில் பாடியிருக்கேன். ஆக்கிரமிப்பு அண்ட் சூட்கேஸ் அண்ட் ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் போஸ்ட் கார்டுன்னு சொல்லி ஒன்று. ஸோ 3 மூவிஸில் பாடிட்டுருக்கேன். அண்ட் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ப்ரொமோஷன்ஸ், நிறைய ஈவெண்ட்ஸ், கான்சர்ட்ஸ். லாஸ்ட்டாக வந்து சேலமில் கூட பரத்வாஜ் சார் கூட கான்சர்ட் பண்ணோம். அதெல்லாம் வந்து சரிகமபா மூலமாக தான் கிடச்சிச்சு. அந்த நான் வந்து இதெல்லாம் சொல்லும்போது நான் வந்து நிஜமாவே வந்து சரிகமபாக்கு ரொம்பவே வந்து கடமைப்பட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து அந்த அவங்களால தான் வந்து கிடைச்சிச்சு. இப்போ எவ்வளோ மிஸ் பண்றீங்க அந்த செட்டை? ரொம்ப மிஸ் பண்ணேன். நாங்கள் வந்து ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நான் வந்து டைட்டில் வின் பண்ணலை, அந்த கவலைலாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் பார்க்க முடியாது, அப்புறம் ப்ரொடக்ஷனில் சாப்பிட முடியாது, ரூமில் வந்து ஃபன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கவலை தான் இருக்கும். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு சான்சஸில் மீட் பண்ணுறோம். ஆனால் வந்து அப்போ மாதிரி வராதில்ல. ஏன்னா இப்போ வந்து ஒரு நாள் இல்லை ஹாஃப் டே தான் நாங்கள் பார்த்து கொஞ்சம் அப்படியே பேசிட்டு அப்புறம் அவன் வீட்டுக்கு போயிடுவான், நான் வீட்டுக்கு போயிடுவேன். அது ஆனால் வந்து அங்கே எப்படின்னா அங்கேயே எல்லோரும் தங்கி ஒரே எல்லோரும் வந்து ஒன்றா சேர்ந்து ஃபுட் சாப்பிட்டு மூவிஸ் பார்த்துட்டு பாட்டு பாடிட்டு செம்ம ஃபன்னாக இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே. அண்ட் அந்த க்ரூ எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். செட்டை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே. இப்போ யார் கூட எல்லாம் டச்சில் இருக்கீங்க அவங்களுடைய பேட்ச்லேருந்து? எல்லாரு கூடமே டச்சில் இருக்கேன். ஓகே. டச்சில் இல்லாதவங்கன்னா அப்படிலாம் இல்லை, எல்லாரு கூடயுமே டச்சில் இருக்கேன். ஓகே. ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிறணும். அதனால் அப்பப்போ ஃபோனில் பேசிக்கிறது அண்டு வாட்ஸ்அப்பில் கான்வர்சேஷன்ஸ்லாம் போட்டு டெய்லி இப்போதைக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எஸ், சூப்பர். உங்களுடைய ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? எவ்வளோ சப்போர்ட் உங்களுடைய விஷயங்களுக்கு? அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு ஃபார்மர். இப்போது எங்களுக்காக வந்து அதுவும் பார்த்துட்டு இதுவும் பார்த்துட்டு எங்களுக்காக இருக்காங்க. அப்பா வந்து அவரும் வந்து ஒரு ஃபார்மர் தான். பட் வந்து ஃபினான்ஷியலாக அது வந்து அவ்வளோவா சப்போர்ட் பண்ணான்றதுனால இப்போ வந்து இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கார். இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் ஒன்று வேலை செஞ்சிட்ருக்காரு. அம்மாவும் அப்பாவும் வந்து நிறைய எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கணும். எல்லாரும் என்னை பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, நீ வந்து ரொம்ப லக்கி இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இப்போ நானே வந்து ஏன்னா எனக்கே தெரியுது இப்போ நான் நிறையா ஷோஸ்லாம் பார்க்கும்போது என்னோட ஏஜ்லேயும் என்னோட சின்ன ஏஜில் இருக்கிற கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் அவங்க வந்து தனியாக தான் வராங்க. பட் எங்கள் அம்மா அப்பா வந்து அவங்க அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு வேலை இருந்தாலும் அதை வந்து விட்டுட்டு எனக்காக வந்து என் கூட வர்றது, என்னோட இதெல்லாம் பார்த்துக்கிறது. அப்புறம் எங்கள் அப்பாலாம் எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கும் வந்து நாங்கள் வந்து பாதி நாள் வந்து திருவிழா அந்த டைம்லலாம் வந்து எங்கள் ஊரில் எப்படி திருவிழா நடக்குதோ வேறு ஊர்லேயே திருவிழா நடக்கும். அப்போ வந்து அங்கே நான் வந்து புக் ஆகிருப்பேன். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு எனக்காக வந்து அவங்க ஹோல் லைஃபையுமே எனக்காக கொடுத்துட்டாங்க. ஓகே. என்ன வச்சுருக்கீங்க? அம்மா அப்பா இவ்வளோ பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த விஷயம் நான் பண்ணணுன்னு இருக்கேன், இந்த கனவை வந்து நினைவாக்கி அவங்க இன்னும் ப்ரௌடாக வச்சுருப்பேன் அப்படின்னு நீங்கள் இப்போ மனசில் வச்சுருக்கிறது? அவங்களுக்கு வந்து பெரிய ஆசைலாம் இல்லை. ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல பொண்ணாக இருக்கணும். 4 பேர் வந்து கேட்கும்போது அந்த பொண்ணு எப்படின்னு சொல்லும்போது நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பேர். அப்புறம் வந்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய சிங்கர் ஆகணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ அது கண்டிப்பாக பண்ணணும்னு இருக்கீங்க. பியூட்டிஃபுல். ஸோ இத்தனை சுற்றுகளில் பாடியிருப்பீங்க உங்களுடைய செட்டில். ஸோ அதில் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களுடைய குரலில் கேட்ட பாடல் இல்லை அந்த சுற்று பற்றி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தது அந்த மாதிரி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கும் சரி எங்கள் அப்பாவுக்கும் சரி எவ்வளோ தான் நான் வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கியிருந்தாலும் மன்னவனே அழலாமான்னு சொல்லிட்டு நான் ஃபைனலிஸ்ட்டாக அந்த பாட்டு மூலமாக தான் செலக்ட் ஆனேன். அந்த சாங் வந்து எங்கள் அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது அதுக்கு பின்னாடி. அந்த பாட்டு இப்போ வந்து எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அப்பா ஊர் போகிறதுக்கே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போது வந்து நாங்கள் சில டைம்லாம் நானும் எங்கள் அம்மாவும் வந்து எங்கள் அப்பாவோட ஊர்லேருந்து எங்கள் அம்மாவோட ஊருக்கு போகும்போது நைட்டு வந்து ஒரு 12, 1 அப்படிலாம் ஆகும்ல.
அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்கூட்டியில் போகும்போது எப்படி அந்த கும் இருட்டில் மன்னவனே எழலாமான்னு பேய் பாட்டு பாடிட்டு போவோம். அதெல்லாம் வந்து ஃபன்னாக இருக்கும். ஆனால் அந்த பாட்டு வந்து எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச சாங். அந்த அந்த பாட்டில் கொடுக்குற ஃபீலாக இருக்கட்டும், அந்த வாய்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது சொல்லிட்டே இருப்பாங்க எப்பயுமே. ஓகே, ஸோ அப்பா அம்மா கொடுத்த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டீங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸை பார்த்து ஜட்ஜஸ் கொடுத்த மறக்க முடியாத காம்ப்ளிமெண்ட் இப்போ வரைக்கும் தட் புஷஸ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியது? அஞ்சலி சாங் தான். அது வந்து அது ஆக்சுவலாக நான் அஞ்சலி சாங்கில் வந்து அந்த ஹம்மிங் பார்ட் ஒன்று இருக்கும். அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஒரு பார்ட் இருக்கும். என்னோட பேரே இப்போ என்ன ஸ்கூலில் எல்லாரும் வந்து அப்படிதான் கூப்பிடுறாங்க. ஓகே, அந்த மாதிரி வந்து அது என்னோட பிராண்டாகவே ஆயிடுச்சு அந்த ஓகே. இந்த ஸ்டார்டிங்ல ரிக்ஷா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன், தெரியாமல் போயிடுச்சு எனக்கு. அப்படி அந்த வந்து என்னோட அந்த ஹம்மிங் குவீன் சொல்லிட்டு ஒரு என்னோட பேரே அந்த அந்த பிராண்டாகவே ஆயிடுச்சு. ஸோ அஞ்சலி சாங் தான் வந்து ரொம்ப எனக்கு நிறையா அது மூலமாக நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு. அண்ட் ஜட்ஜஸும் வந்து அதில் கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. அதை நான் சொன்னேன்ல அப்பே, விபி சார்லாம் வந்து அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறதே பெரிய விஷயம். அதுவும் அந்த ரவுண்டில் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக எனக்கு கொடுத்துட்டாரு. இந்த ஒரு வார்த்தை சொன்னார், நாங்களாம் சிங்கர்ஸ் தான், ஆனால் இந்த மேடையில் இப்போ வந்து இந்த சாங்கை பாடுறது நீ வந்து ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் வந்து அவர் வந்து எவ்வளோ பெரிய லெஜெண்ட், அவர் வாயிலிருந்து நான் வந்து பெரிய ஆளு அப்படி சொல்லும் போது என்ன ஒரு ஃபீலாக இருக்கும்ல, அந்த மாதிரி. அப்புறம் அவங்க கொடுத்த ரியாக்ஷன்ஸ், காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே நான் இன்னைக்கு டேட் இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியல. இதே சரிகமாப்பால எக்கச்சக்கமான மியூசிக் டிரெக்டர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க. அதில் மறக்க முடியாதது அண்ட் அது மூலியமா வந்து ஏதாவது ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்ரிசியேஷன் வைஸ்? எல்லா ஸ்பெஷல் கெஸ்ட்டுமே வந்து நான் நேரில் பார்க்கணுன்னு நினச்ச எல்லாருமே வந்து எங்கள் செட்டுக்கு வந்தாங்க. அதுவே எனக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனதுன்னா சமுத்திரக்கனி சார் வந்து மாருகோ மாருகோன்னு சொல்லி நாங்கள் நானும் ருத்ரேஷும் ஒரு சாங் பாடினோம். அதுக்கு வந்து நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாரு. அது ரொம்ப மறக்க முடியாதது. அண்டு தேவா சார் இருக்கார்ல, அவர் வந்து கொடுத்தது வந்து நான் இப்போது எனக்கு ரொம்ப வந்து ஒரு ப்ளசண்ட்டான மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சாங் பாடுறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதுக்கேற்ற மாதிரி அவரும் வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து நான் வந்து தீர்த்து வைக்கிறேமா அப்படின்ற மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஹீல் பண்ணுற மாதிரி கொடுத்தாரு. ஜஸ்ட் எனக்கு அவர் எந்திரிச்சிட்டு கைத்தட்டினதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் அவர் வந்து பக்கத்தில் கூப்பிட்டு பாட சொன்னது அண்ட் அவர் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து எனக்கு சைன் போட்டு கொடுத்தது, இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரேம்லாம் எங்கள் வீட்டில் வந்து பத்திரமா அது வந்து ஒரு நினைவாகவே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்லாம். ரைட். கண்டிப்பாக ஆஸ் எ சிங்கராகவோ இல்லை பிளேபேக் சிங்கராகவோ நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் இருக்கும், இவங்க கூடலாம் ஒரு வாட்டியாச்சும் ஒர்க் பண்ணிடணும்ப்பா அப்படின்னு. ஸோ ரிக்ஷிதா அவர்களுக்கு கனவாக ஒரு மியூசிக் டைரக்டரோட இப்போதைக்கு இவங்க கூட ஒரு வாட்டியாச்சும் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியது? இது இப்போ இல்லை, இப்போது நான் சிங்கர் ஆகணும்னு எப்போ நான் வந்து ஒரு சிங்கர் ஆகணும்னு முடிவு பண்ணணும் அப்பையிலேருந்தே வந்து எனக்கு ஏஆர் ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஓகே, அதுக்காக வந்து நான் நிறையா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நிறையா ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கேன். ஸோ எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே பெஸ்ட் தான். எந்த மாதிரி முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க அவரை ரீச் பண்ணுறதுக்கு? அவரை இப்போ நிறைய சிங்கர்ஸ்லாம் வந்து என் கூட பேசுகிறாங்க. லைக் எல்லா கொஞ்சம் ஃபேமஸான செலிப்ரிட்டி சிங்கர்ஸ்லாம் என் கூட பேசுகிறாங்க. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு டைமாவது மீட் பண்ண கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நடந்தா கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக எப்படியாவது நான் வந்து அவரை ரீச் பண்ணி அப்படின்றீங்களா? அதே மாதிரி. ஸோ இப்போ கிளாஸஸ் போகிறதா சொன்னீங்க, எந்த மாதிரி க்ரூமிங் போயிட்டுருக்கு? கிளாஸஸ்னா ஓக்கல் கிளாஸஸ்னா இப்போ கிளாசிக்கலா வெஸ்டர்னா இல்லை கர்நாடிக் தான்? ஓகே. ஆக்சுவலாக வந்து கர்நாடிக் வந்து ரொம்ப வந்து ஒரு சிங்கருக்கு வந்து ரொம்ப முக்கியம். நான் கொஞ்சம் லேட்டாக தான் கற்றுக்குறேன். பட் லேட்டாக கற்றுக்கிட்டாலும் நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்களே லேட்டாக சொன்னாலும் லேட்டஸ்ட்டாக அந்த மாதிரி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக கற்றுக்கிட்டு மோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி. அண்ட் என்னோடய மியூசிக் டீச்சர் பற்றி இந்த இடத்துல சொல்லணும். அவங்க வந்து பூமிகா. அவங்க வந்து மியூசிக் டீச்சர்னு சொல்கிறத விட ஷீ இஸ் மை சிஸ்டர்.
அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா என்னோட சிஸ்டர், பெஸ்ட் ஃப்ரெண்ட், அட்வைசர் எல்லாமே அவங்க தான். எந்த ஒரு சாங் பாடுறதா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட வந்து ஒரு இது கேட்காம நான் பாட மாட்டேன். அக்கா இதில இந்த மாரி எக்ஸ்ட்ரா சங்கதி போடலாமா? எதா இருந்தாலும் வந்து அக்கா கிட்ட கேட்டுட்டு தான் பாடுவேன். அந்த மாரி தான் அவங்களும் வந்து நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ நெறைய ஃபீமேல் சிங்கர்ஸோட பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அதுல உங்களுக்கு எப்பயுமே ரொம்ப கவர்ந்த ஒரு சிங்கர்னா யார சொல்வீங்க? ஃபீமேல் வோக்கலிஸ்ட்ல. எனக்கு சுசீலா அம்மா ரொம்ப பிடிக்கும். ஜானகி அம்மா ரொம்ப பிடிக்கும். ஸ்ரேயா கோஷல் மேம் ரொம்ப பிடிக்கும். சித்ரா அம்மாவும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஆனா மோஸ்ட் ஃபேவரட்னா ஜானகி அம்மானா எனக்கு உசுரு. ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஜானகி அம்மா பாட்டுங்க, சுசீலா அம்மா பாட்டு அப்படி தான் வந்து இப்போ ஆக்சுவலா நான் வந்து ஒரு 2K கிட் தான். பட் அப்படி நான் வந்து அதான் கேட்க வந்தேன். 2K கிட்டா இருந்தா சக்தி ஸ்ரீ கோபாலன் இந்த மாதிரி ஏதாவது சொல்வீங்க நானும் எதிர்பார்க்கிறேன். பார்த்தா நீங்க சுஷிலா அம்மா, ஜானகி அம்மா லெஜண்ட் சொன்னீங்க. ஸோ ஐ வாண்ட் டு நோ வை. ஏன்னா எனக்கு ஒரு என்னோட மியூசிக் டேஸ்ட் வந்து எப்படின்னா திடீர்னு வந்து ஒரு கிளாசிக்ஸ் கேட்பேன். அதாவது ரொம்ப ஓல்ட் சாங்ஸ் கேட்பேன். எனக்கும் வந்து பர்சனல் ஃபேவரட்னா மன்னவனே அழலாமா தான் சொல்லுவேன். அதை சொன்னா வந்து சில பேர் சிரிப்பாங்க. என்னது இது 2K கிட்டா இருந்துட்டு பூமர் மாதிரி பழைய பாட்டெல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து கிளாசிக் சாங்ஸ் அது ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு ரொம்ப பழசாலாம் போக மாட்டேன். இப்போ இருக்கிற சாங்ஸும் ரொம்ப பிடிக்கும். அதே தான் சக்தி ஸ்ரீ கோபாலன் மேம் பாடின நெஞ்சுக்குள்ள அந்த சாங், அப்புறம் ஸ்ரேயா கோஷல் மேம் பாடின நீதானே, அந்த மாதிரி எல்லா சாங்குமே எல்லா கைண்ட் ஆஃப் சாங்குமே கேட்பேன். அதுக்கு நான் மெலோடி சாங் மட்டுமே கேட்டுருக்க மாட்டேன். திடீர்னு வந்து குத்து சாங்கும் கேட்பேன், திடீர்னு வந்து வெஸ்டர்ன் சாங்கும் கேட்பேன். எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ரிக்ஷித் அவர்களுடைய பாடல்களுக்கான நேரம் இது. ஸோ உங்களுடைய பாடல்கள்லாம் நிறைய வந்து டெலிவிஷன்ல பார்த்துருப்பாங்க. இப்போ நேரில் வந்து நான் கேட்க போறேன். இது மூலியமா வீடியோ மூலியமா பல பேர் கேட்க போறாங்க. we're all excited for it. எங்களுக்காக என்ன பாடல் பாட போறீங்க? எஸ், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங், அந்த அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சாங். எஸ், மன்னவனே அழலாமாவோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை, கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை, மண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகவில்லை, மண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகவில்லை, இன்னொருத்தி உடலெடுத்து இருப்பவளும் நான் அல்லவா, கண்ணெடுத்தும் பாராமல் கலங்குவதும் வீணல்லவா, மன்னவா மன்னவா மன்னவா, மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. வாவ், தேங்க்யூ. என்னோட ஃபேவரட் சாங் அஞ்சலி. ஓகே. பூவே உன் பாதத்தின் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி. ஆ ஓகே. ஆல்ரைட், உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறைய வெற்றிகள், உங்களுடைய கனவுகள் எல்லாம் நினைவாகட்டும். சீக்கிரம் ஏஆர் ரஹ்மான் சாரோடைய மியூசிக் டைரக்ஷன்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணுவோம். அந்த நியூஸோட நாங்க திருப்பியும் வந்து உங்களை சந்திக்கிறோம். கண்டிப்பா. எஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். உங்க ஹாலிடேவை ஜாலி டேயா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? உங்க ட்ரீம் பிளேஸ் துபாய் போகணும்னு பிளான் பண்றீங்களா? GT Holidays travel plan starts from rupees 29,999 only. GT Holidays, India's #1 travel brand.